வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2016 ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள். மொத்தம் 27 கேள்விகள். நம்ம நேர கேள்விகளுக்கு போதாம். முதல் கேள்வி, 2015 புதினத்திற்கான பெருமை வாய்ந்த மேன் புக்கர் பரிசினை வென்ற எழுத்தாளரை கண்டறிக. ஏ. டாம் மெக்கர்த்தி, பி. மார்லஸ் ஜேம்ஸ், சி. சஞ்சீவ் ஹோடா, டி. ஆனி டெய்லர். சரியான பதில் பி. மார்லஸ் ஜேம்ஸ். இரண்டாவது கேள்வி, பின்வரும் மலைகளில் டான்லி என்று மறுபெயரிடப்பட்ட வட அமெரிக்க மலை எது? ஏ. எல்பர்ட் மலை, பி. மிஷேல் மலை, சி. மெக்கன்சி மலை, டி. விட்னி மலை. சரியான பதில் சி. மெக்கன்சி மலை. மூன்றாவது கேள்வி, இந்தியர்களின் உடல் பருமனுக்கு காரணமான மரபணு என இந்திய விஞ்ஞானிகளால் சமீபத்தில் கண்டறியப்பட்டது எது? ஏ. THCMHB, பி. THFG6C, சி. THKRSE, டி. THSD7A. சரியான பதில் டி. THSD7A. நான்காவது கேள்வி, இந்தியாவில் முதலில் வானவியல் ஆராய்ச்சிக்கென்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 28 செப்டம்பர் 2015 அன்று ஏவப்பட்ட பல் அலை நீள் விண்வெளி ஆராய்ச்சி கூடம் எது? ஏ. எக்ஸாட் 6, பி. ஜிசாட் 15, சி. ஜிசாட் 16, டி. அஸ்ட்ரோசாட். சரியான பதில் டி. அஸ்ட்ரோஸ்டாட். ஐந்தாவது கேள்வி, இவற்றுள் 2015 ஆண்டு நடைபெற்ற டென்னிஸ் போட்டிகளில் சானியா மிர்சா மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லவில்லை. ஏ. மியாமி ஓப்பன், பி. பிரெஞ்சு ஓப்பன், சி. US ஓப்பன், டி. விம்பிள்டன். சரியான பதில் பி. பிரெஞ்சு ஓப்பன். ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் செப்டம்பர் 2015 துவங்கப்பட்ட இடம்? ஏ. மிஞ்சூர் திருவள்ளூர் மாவட்டம், பி. ராஜாக்கமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம், சி. விண்ணத்தூர் நாமக்கல் மாவட்டம், டி. கமுதி ராமநாதபுரம் மாவட்டம். சரியான பதில் டி. கமுதி ராமநாதபுரம் மாவட்டம். ஏழாவது கேள்வி, சகஜ் திட்டம் பின்வரும் கூற்றுகளில் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? 1. புதிய LPG இணைப்பிற்கான இணையதள வேண்டுகோளை நுகர்வோர் அஞ்சல் செய்ய சகஜ் இயலச் செய்கிறது. 2. இது நிதித்துறை அமைச்சக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. 3. நாட்டின் 22 நகரங்களில் இத்திட்டம் முதலாவதாக தொடங்கப்பட்டுள்ளது. ஏ. 1 மட்டும், பி. 1 மற்றும் 2 மட்டும், சி. 2 மற்றும் 3 மட்டும், டி. 1 மற்றும் 3 மட்டும். சரியான பதில் ஏ. 1 மட்டும். எட்டாவது கேள்வி, அக்டோபர் 2015 நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வித்யா பண்டாரி இந்த கட்சியைச் சேர்ந்தவர்? ஏ. மாதேஷ் ஜனநாயக அதிகார குழு, பி. நேபாளத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி, சி. நேபாளி காங்கிரஸ், டி. ராஷ்ட்ரிய பிரஜாதந்திர கட்சி. சரியான பதில் பி. நேபாளத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி. 9வது கேள்வி, அக்டோபர் 2015 பிரிக்ஸ் அமைப்பின் முதலாவது உட்பெயர்வு பற்றிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஏ. சோச்சி ரஷ்யா, பி. பெய்ஜிங் சைனா, புதுடெல்லி இந்தியா, ரியாத் சவுதி அரேபியா. சரியான பதில் ஏ. சோச்சி ரஷ்யா. 10வது கேள்வி, எந்த அமைப்பின் 73ஆம் அடித்தள நாள் 26 செப்டம்பர் 2015 அனுசரிக்கப்படுகிறது? ஏ. ICR, பி. இஸ்ரோ, சி. CSIR, டி. NIO. சரியான பதில் சி. CSIR. 11வது கேள்வி, இந்த உற்பத்தி மேம்பாட்டு திறன் வெளிக்கொணர பாரத் நிர்மாண் திட்டம் தொடங்கப்பட்டது. ஏ. இந்திய பத்திரச்சந்தை, பி. பொதுத்துறை நிறுவனங்களின் பொறுப்பேற்பு பணி, சி. நகர்ப்புற இந்தியா, டி. கிராமப்புற இந்தியா. சரியான பதில் டி. கிராமப்புற இந்தியா. 12வது கேள்வி, இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்போது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது? ஏ. ஆகஸ்ட் 29, 2009,
பி செப்டம்பர் 26 2011, சி செப்டம்பர் 29 2010, டி அக்டோபர் 25 2010. சரியான பதில் சி செப்டம்பர் 29 2010. 14வது கேள்வி. அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946-47 ஆண்டுகளில் வகித்தவர் யார்? ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், பி பண்டித் ஜவஹர்லால் நேரு, சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டி வி.பி. மேனன். சரியான பதில் பி பண்டித ஜவஹர்லால் நேரு. 15வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் கொண்ட இயற்பியலாளரை அடையாளம் காண்க. 1. இவர் ஃப்ராங்காஸ் என்கிரட் என்பவரோடு 2013 ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார். 2. 20 ஜூலை 2015 ராயல் சொசைட்டியினுடைய காம்ப்ளே பதக்கத்தினை இவர் வென்றுள்ளார். ஏ ஃப்ராங்க் விகெச், பி பீட்டா டபிள்யூ ஹெக்ஸ், சி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், டி சோசப் டெய்லா. சரியான பதில் பி பீட்டா டபிள்யூ ஹெக்ஸ். 16வது கேள்வி. 2014-15 ஆண்டின் விளையாட்டிற்கான அர்ஜுனா விருது பெற்றவர்கள் அவருடைய விளையாட்டை பொறுத்துக. ஏ சந்தீப்குமார் துப்பாக்கி சுடல், சதீஷ்குமார் குத்துச்சண்டை, மன்தீப் ஜாங்ரா பளுதூக்குதல், ஜித்துராய் வில்வித்தை. சரியான பதில் 4, 3, 2, 1 பி. அப்படியே மாற்றி சந்தீப்குமார் வில்வித்தை, சதீஷ்குமார் பளுதூக்கல், மன்தீப் ஜாங்ரா குத்துச்சண்டை, ஜித்துராய் துப்பாக்கி சுடுதல். 17வது கேள்வி. பட்டியல் 1இல் இருக்கும் புத்தகங்களின் பெயர்களை பட்டியல் 2இல் இருக்கும் புத்தக ஆசிரியர்களோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ ட்ரீமிங் பிக் மை ஜேர்னி டு கனெக்ட் இந்தியா நந்தன் நிலக்கினி, அட்வான்டேஜ் இந்தியா ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் துலாத், ரோபோட்டிங் கவர்மெண்ட் சாம் பிட்ரோடா, காஷ்மீர் தி வாஜ்பாய் எஸ் ஏபிஜே அப்துல் கலாம். சரியான பதில் பி 3, 4, 1, 2 ட்ரீமிங் பிக் மை ஜேர்னி கனெக்ட் இந்தியா சாம் பிட்ரோடா. அட்வான்டேஜ் இந்தியா ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்துல் கலாம். ரீபோட்டிங் கவர்மெண்ட் நந்தன் நீலகேனி. காஷ்மீர் தி வாஜ்பாய் ஏஎஸ் துலத். 18வது கேள்வி. பொறுத்துக. தமிழக அரசு விருதுகள் 2015 பெறுநர். ஏ தமிழ்தாய் விருது கவிஞர் பிரேசுடன், கபிலர் விருது கோ செல்வம், வஉசி விருது நவி மும்பை தமிழ்ச்சங்கம், கம்பர் விருது மு பாலசுப்ரமணியம். சரியான பதில் ஏ 3, B1, C4, D2 தமிழ்தாய் விருது நவி மும்பை தமிழ்ச்சங்கம், கபிலர் விருது கவிஞர் பிரேசுடன், வஉசி விருது மு பாலசுப்ரமணியம், கம்பர் விருது கோ செல்வம். 19வது கேள்வி. தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ அரோக் ராவத், பி பிலால் நஸ்கி, சி ரேவா கெட்ரபால், டி கிருஷ்ண சாகு. சரியான பதில் ஏ அரோக் ராவத். 20வது கேள்வி. உலக ஆன்டிபயாட்டிக் விழிப்புணர்வு வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஏ 16 நவம்பர் முதல் 26 நவம்பர் 2015 வரை, பி 5 நவம்பர் முதல் 11 நவம்பர் 2015 வரை, சி 22 அக்டோபர் முதல் 28 அக்டோபர் 2015 வரை, டி 18 அக்டோபர் முதல் 24 அக்டோபர் 2015 வரை. சரியான பதில் ஏ 16 நவம்பர் முதல் 22 நவம்பர் 2015 வரை. 21வது கேள்வி. 2015 எந்த நாடு அரசியலமைப்பின் சாசனத்தை புதிதாக பிரகடனப்படுத்தியது? ஏ இலங்கை, பி பூட்டான், சி பிஜி, டி நேபாளம். சரியான பதில் டி நேபாளம். 22வது கேள்வி. இமயமலையின் 7077 மீட்டர் உயர குன் மலை சிகரத்தின் மேல் ஏறி வெற்றி கண்ட முதல் இந்திய பெண்மணி இவராவார். ஏ கே.எஸ். கதி, பி ரினி முகத், சி ஜிஆர் ராதிகா, டி சௌமியா தாஸ். சரியான பதில் சி ஜிஆர் ராதிகா. 23வது கேள்வி. பாலின சமத்துவத்திற்கான முதலாம் உலக மாநாடு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்றது? ஏ மத்திய பிரதேசம், பி கேரளா, சி கர்நாடகம், டி மேற்கு வங்காளம். சரியான பதில் பி கேரளா. 24வது கேள்வி. புகழ் வாய்ந்த G20 மன்றத்தினை இந்தியா தலைமை ஏற்று நடத்தவிருக்கும்
ஆண்டு இது? ஏ 2016, பி 2017, சி 2018, டி 2019. சரியான பதில் சி 2018. 25வது கேள்வி. பின்வருவனவற்றை பொருந்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். புல்லாங்குழல் அலி அக்பர், தபலா நிஷாத் கான், சித்தார் லாகிர் கான், சரோத் ராஜேந்திர பிரசன்னா. சரியான பதில் ஏ 4, 3, 2, 1. புல்லாங்குழல் ராஜேந்திர பிரசன்னா, தபலா ஜாகிர் ஹுசேன், சித்தார் நிஷாந்த் கான், சரோத் அலி அக்பர் கான். 26வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பம்பாய் ரயில் நிலையம் 1873, ராயபுரம் ரயில் நிலையம் 1908, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் 1853, எழும்பூர் ரயில் நிலையம் 1856. ஏ 3, 4, 1, 2. பம்பாய் ரயில் நிலையம் 1853, ராயபுரம் ரயில் நிலையம் 1856, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் 1873, எழும்பூர் ரயில் நிலையம் 1908. 27வது கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிஷா 2008 என்பது பி 2015 என்பதற்கு ஒத்ததாகும். எனில் பி என்பது எதை குறிக்கும்? பிஓபி பாப் 09, பி மாடி, சி ஜூத் ஹூத், டி ரோனு. சரியான பதில் டி ரோனு. மீண்டும் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.